இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்களுடன் நோன்பு துறப்பு நிகழ்வில் ஜொஹூர் இடைக்கால சுல்தான் இஸ்மாயில் கலந்து கொண்டார். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் நேற்று பொந்திகான் மஸ்ஜித் ஜமாக் பெகான் நெனாஸ் பள்ளி வாசலில் நடைபெற்ற மக்ரிப் தொழுகை மற்றும் அதன் தொடர்ந்து நடைபெற்ற மக்களுடனான நோன்பு துறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உட்பட அழைக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஆலய விவகாரத்தில் தீர்வு எட்டப்பட்டது அகந்தையால் அல்ல. மஸ்ஜித் மடானி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மலேசிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று வியாழக்கிழமை சொன்னது போல, கோலாலம்பூரின் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் கட்டப்பட உள்ள ஜேக்கல் நிறுவனத்தின் மடானி பள்ளி வாசலின் அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். ஜேக்கல் ட்ரேடிங் சென்ட்ரியான் பிரகத் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் இந்த பள்ளி வாசல் கட்டப்படுகிறது. இது அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைகிறது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இந்த ஆலய விவகாரத்தில் எட்டப்பட்டிருக்கும் தீர்வு அகந்தையால் அல்ல, மாறாக இஸ்லாத்தின் அறிவு, வலிமை மற்றும் மகத்துவத்தினால். ஆகவே இஸ்லாமியர்கள் நல்லிணக்கம், பரிவு மற்றும் நீதி ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தி நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அன்வார் ஹரிராயா பெருநாளுக்கான உதவித்தொகையை ஆதரவற்றோர், தனித்து வாழும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் என தேவைப்படும் அனைத்து தரப்பினருக்கும் வழங்கினர். இன்றைய நிகழ்ச்சியில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப், கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா, சமய விவகார அமைச்சர் டாக்டர் நைம் முக்தார், தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில், ஜேக்கல் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஃபாரோஸ் முகமது ஜேக்கலும் ஆகியோரும் உடன் இருந்தனர். இந்த பள்ளிவாசல் 24 மாதத்திற்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. கோலாலம்பூரில் இன்னும் எத்தனை நிலங்கள் ஜேக்கல் குழுமத்திற்கு விற்கப்பட்டுள்ளன? பெர்ஜத்து சஞ்சீவன் கேள்வி. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் விற்றிருக்கும் நிலத்தை ஜேக்கல் குழுமத்திடம் விற்றது யார் என்பது குறித்து ஏன் ஒரு விசாரணையும் இல்லை என பெர்ஜத்து கட்சியை சேர்ந்த டாக்டர் ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோலாலம்பூரில் இதுபோல் இன்னும் எத்தனை நிலங்கள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டுள்ளன என்றும் அவர் வினவினார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன் வெளிப்படைத்தன்மை குறித்து, சீர்திருத்தங்கள் குறித்தும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முழங்கினார். ஆனால் இந்த ஆலய நில விற்பனை குறித்து அவரின் மடானி அரசாங்கம் விசாரிக்க தயங்குவது ஏன் என பெர்ஜத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்ஜத்து பிரிவின் துணைத் தலைவருமான சஞ்சீவன் கேட்டுள்ளார். தற்போது புதிய பிரசரணா பேருந்துகளுக்காக அரசாங்கம் 1.9 பில்லியன் ரிங்கெட் ஒதுக்கியுள்ளது. அமீர் ஹம்சா. பிரசரணா மலேசியா பிரகத் நிறுவனத்திற்கு 1660 புதிய டீசல் மற்றும் மின்சார பேருந்துகளை 3 ஆண்டு காலப்பகுதியில் கட்டம் கட்டமாக வாங்க 1.9 பில்லியன் ரிங்கிட்டை நிதி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. மொத்தம் 310 பேருந்துகள் டீசல் இயந்திரங்கள் யூனிட்டுகளாக இருக்கும். அந்த வகை இயந்திரங்கள் பயன்படுத்தும் கடைசி குழுவாக அவை இருக்கும். எஞ்சியவை மின்சார வாகன பேருந்துகளாக இருக்கும் என 2வது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா தெரிவித்திருக்கிறார். டீசல் இயந்திரம் 310 பேருந்துகள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்பதோடு இதர 250 இவி பேருந்துகளின் விநியோகம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என அவர் கூறினார். மேலும் 1000 மின்சார வாகன பேருந்துகள் இந்த அமைப்பில் கட்டம் கட்டமாக சேர்க்கப்படும். இதற்கு மொத்தம் 1.9 பில்லியன் ரிங்கெட் செலவாகும் என்று இன்று பிரசரணாவின் ராபிட் கேஎல் ஆன் டிமாண்ட் முறையை அறிமுகப்படுத்திய பின் செய்தியாளர்களிடம் அமீர் ஹம்சா அஸ்மான் தெரிவித்தார். மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்திற்கு நல்லிணக்க தீர்வு, லிங்கேஷ் பிரகாஷ் பாராட்டு. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் சுமூகமாகவும் நல்லிணக்க அடிப்படையிலும் தீர்க்கப்பட்டுள்ளது. இது அதன் பக்தர்களுக்கும் இந்நாட்டு இந்துக்களுக்கும் பெரும் மன நிம்மதியை கொடுத்திருப்பதாக ஸ்லாங்கூர் கோத்தகெமினிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் வர்ணித்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமை, நிதானம், பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை கடைபிடித்தால் எப்படியும் சுமூக தீர்வை காண முடியும் என்பதற்கு இந்த ஆலய விவகாரமே நல்ல எடுத்துக்காட்டு. என்னதான் சமூக ஊடகங்களில் சில புல்லுருவிகள் இன மத உணர்ச்சியை தூண்டிவிட்டு குளிர்காய நினைத்தாலும் பொருத்தமான அணுகுமுறையின் வாயிலாக நாம் சாதித்து காட்டியுள்ளோம். அதே சமயம் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை நாம் தவிர்க்க வேண்டும். இதற்காக கோவில்கள்
மற்ற மத நிறுவனங்களை பராமரிக்க தனி ஒரு நிர்வாக அமைப்பை அமைக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என பிரகாஷ் எடுத்துரைத்தார். இதனிடையே ஆலய பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்படுவதற்கு பங்காற்றிய அனைத்து தரப்பினருக்கும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பள்ளி சீருடையில் ஏப்ரல் 21 முதல் மலேசிய கொடி சின்னம் கட்டாயம். கல்வி அமைச்சு அறிவிப்பு. கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளையும் சேர்ந்த மாணவர்கள் ஏப்ரல் 21 தொடங்கி பள்ளி சீருடையில் தேசிய கொடியின் சின்னத்தை அணிவது கட்டாயமாகும். நேற்று கல்வி அமைச்சு பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் உத்தரவு இடம்பெற்றுள்ளது. அந்த புதிய விதிமுறைக்கு பிப்ரவரி 14 அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து அரசு பள்ளிகள், அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் ஆகியவற்றுக்கு இப்புதிய வழிகாட்டி பொருந்தும். மற்ற கல்வி நிறுவனங்களும் அதனை அமல்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றையும் விசுவாசத்தையும் விதைக்க முக்கிய செய்யும் பொறுப்பையும் கடமையும் தங்களுக்கு இருப்பதாக கல்வி அமைச்சு கூறியது. அதன் காரணமாகத்தான் அடிப்படையில் இருந்தே இம்முயற்சியை தொடங்க முடிவெடுக்கப்பட்டதாக அது விளக்கியது. சுக்மா போட்டியில் ஊசலாடும் கபடியின் எதிர்காலம் கவலையில் மலேசிய கபடி சங்கம். 4000 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்தியர்களின் கபடி ஆட்டம் உலக அளவில் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. ஏற்கனவே ஆசிய போட்டி வரை கால் பதித்து ஜப்பான், தாய்லாந்து, அரபு நாடுகள் வரை கவனம் ஈர்த்துள்ள கபடி அடுத்து தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு போட்டியான சீ போட்டியிலும் வெள்ளோட்டம் காண்கிறது. இவ்வாண்டு பிற்பகுதியில் நடைபெறவிருக்கும் தாய்லாந்து சீ போட்டியில் தான் கபடி முதன் முறையாக இடம்பெற போகிறது. 2002 முதல் ஆசிய போட்டியிலும் 2004 முதல் உலக கபடி போட்டியிலும் பங்கேற்று வரும் KAM எனப்படும் மலேசிய கபடி சங்கம் சீ போட்டி சவாலை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. தாய்லாந்து சீ போட்டி மலேசிய கபடி குழுவுக்கு நல்லதொரு களமாக அமையும் என கூறிய KAM தலைவர் பத்மநாபன், ஈராண்டுகள் கழித்து கோலாலம்பூரில் நடைபெறும் 2027 சீ போட்டியிலும் கபடி இடம்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இப்படி அனைத்துலக சவால்களுக்கு பரீட்சிகமான மலேசிய கபடி சங்கத்திற்கு உள்ளார ஒரு கவலை இருக்கவே செய்கிறது. அதாவது மலேசிய விளையாட்டு போட்டியான சுக்மாவில் கபடியின் எதிர்காலம் என்னாகும் என்பதுதான். அடுத்த ஆண்டு ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் கபடி இடம்பெறுமா என்பது இதுவரை உறுதியாகவில்லை என பத்மநாபன் சொன்னார். மலேசியாவின் பக்தி தமிழ் வரலாறு சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏப்ரல் 18, 19 மற்றும் 20 தேதிகளில் பிரபல பேச்சாளரும் பூச்சாண்டி திரைப்பட இயக்குனருமான JK விக்கி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பேச்சாளர் தாமல் கோ சரவணன் ஆகியோர் கலந்து கொள்ளும் வரலாற்று சொற்பொழிவு நிகழ்ச்சி மலேசியாவில் கெடா, பினாங்கு, ஈப்போ, தாய்பிங் மற்றும் கோலாலம்பூரில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18, 19 மற்றும் 20 தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நிகழ்ச்சி ஏப்ரல் 18 காலை சுங்கை பட்டாணி காந்தி மண்டபத்திலும் தொடர்ந்து இரவு ஜார்ஜ் டவுன் SRRI AKS மண்டபத்திலும் நடைபெறும். மேலும் பேரா தைப்பிங்கில் ஏப்ரல் 19 சனிக்கிழமை காலை SRRI AKS மண்டபத்திலும் அதே தினத்தில் மாலை ஜெலபாங் SRRI AKS மாநாட்டு மண்டபத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 20 கோலாலம்பூரில் மலாயா பல்கலைக்கழகத்தில் காலையும் மாலையும் இந்த சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. தாய்மண்ணின் பெருமைகளையும் தமிழர்களின் தொன்மையான பக்தி தமிழ் வரலாற்றையும் பூர்வீகத்தையும் அறிந்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. கிளானில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற ஆடவர் மூழ்கி மரணம். கிளான் கம்புங் புக்கெட் ஜாதி ஜாலான் புக்கெட் ஜாதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற ஆடவர் நீரில் மூழ்கி மாண்டார். எனினும் அவரது மகன் பொதுமக்கள் உதவியால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த பரிதாப சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 7:42 அளவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் முகமது முக்லேஸ் தெரிவித்தார். தகவல் கிடைக்கப்பெற்றதை சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றபோது தனது 11 வயது மகனுடன் 40 வயது ஆடவர் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற ஆற்றில் குதித்ததாகவும் அவரது மகனை பொதுமக்கள் காப்பாற்றியதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அகமது முக்லேஸ் கூறினார். அந்த ஆடவரை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் அந்த ஆடவர் காணாமல் போன ஆற்று பகுதியில் இருந்து 3 மீட்டர் தொலைவில் இரவு 9 மணி அளவில் அவரது சடலம் மீட்கப்பட்டது.